நம்ம கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவரை வந்து சக மாணவர்கள் வந்து அடிச்சே கொலை செஞ்சுருக்காங்க. பசங்கெல்லாம் அலையிறானுவோ. உங்கள் பையன் நல்ல பையன் தான், ஏன் அந்த பையன் கூட போனான்? அந்த பையன் கூட போனால் உடனே வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல அப்படி சொன்ன. என் பையனும் இல்லை நான் வந்து எதுவுமே பண்ணலை அப்படி சொன்னான். நீ வந்து இங்கே யார் யாரெல்லாம் போதைப் பொருள் விற்கிறாங்களோ அவங்களுடைய பேர்லாம் சொல்லுப்பா அப்படி சொல்லி கேட்டவுடனே என் பையன் வந்து பயந்துட்டு அடிச்சாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு என் பிள்ளைகிட்ட எதுக்கு விசாரணை பண்ண வேற ஒருக்கு விசாரணை வைக்கணும் கூப்பிட்டுட்டு யார் யார் கஞ்சா விற்கிறாங்கன்னா என் பையன் கஞ்சா சார் விற்கிறான், அவன் பயந்துட்டு அங்கே இருக்கிற பசங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டான் சார். இதுக்கு காரணம் வந்து பெற்றோர்கள் ஒரு காரணமும் கல்லூரி நிர்வாகம் ஒரு காரணத்தையும் தமிழக அரசு ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க. எந்த காரணம் அது உண்மையானது அப்படிங்கிற நமக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு முழுக்க பெற்றோர்களும் ஒரு காரணமாக இருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. படிக்கிற வயசில் குழந்தைங்களை கவனிக்கிறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கான நேரம் இருக்கிறது இல்லை. உழைப்பு, பணம் ஈட்டணும், பொருளாதார சிக்கல் நிறையா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அதனால் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து தங்களுடைய குழந்தைகளை சரியாக கவனிக்க முடியறதில்ல. அப்படி கவனிக்க தவறிய குழந்தைகளுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் திசை மாறி போயிடுது. அதை விட முக்கியமான ஒரு காரணம்னா பள்ளிகளில் வந்து ஆசிரியர்களுடைய கைகளை வந்து இன்றைக்கி தமிழக அரசாங்கம் கட்டி ரொம்ப நாள் ஆகி போச்சு. அந்த ஆசிரியர்களுடைய கைகளை கட்டப்பட்டதனுடைய விளைவு தான் மாணவர்களுடைய வாழ்க்கை வந்து கட்டவில் தொடப்பட்டிருக்கு. எதை செய்யணுமா அதை செய்யணும். அவனுக்கு வேலை சொல்லு. அங்கே அடித்து வளர்க்காத குழந்தைகள் வந்து பின்னாளில் வந்து பெரிய பெரிய குற்றங்களில் ஈடுபட்டு இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழ்ந்து போயிடுது. அதனால் பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவனமாகவும் அக்கறையாகவும் குழந்தைங்கள பார்த்துக்கணும். ஏன்னா பணம் நம்ம எப்போ வேணாலும் எந்த வயசில் வேணாலும் சம்பாரிச்சிடலாம். ஆனால் இந்த குழந்தைங்களையும் குழந்தைங்களுடைய எதிர்காலத்தையும்